டிரான்ஸ்லேஷனோட ஒரு மிஸ்ட்ரி ஒன்று இருக்குன்னு கேட்டோம்னா, இஸ் தேர் வாட் இஸ் தட் மிஸ்டீரியஸ் அபவுட் டிரான்ஸ்லேஷன் ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா, தி ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். வாட் இஸ் மிஸ்டீரியஸ் அபவுட், வாட் இஸ் டிஃபிகல்ட் அபவுட் டிரான்ஸ்லேஷன், வாட் இஸ் மிஸ்டீரியஸ் அபவுட் டிரான்ஸ்லேஷன் இஸ் நத்திங் பட் திஸ் ஐடியா ஆஃப் லாங்குவேஜ். அவ்வளோதான் அது. It is the problems, what we think problems of translation சொல்றதெல்லாம் are nothing but problems of understanding what language is. ஏன்னா மொழி என்றால் என்னங்கிற கொஸ்டின் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் ஒரு கொஸ்டின் ஆஃப் மீனிங் வரும், இது வரும், வேர்ட்ஸ் இருக்குங்கிறாங்க, சென்டென்ஸ் இருக்குங்கிறாங்க, ஆல் தட் கேன் கம். பட் த பேசிக் ப்ராப்ளம் இஸ் அவர் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் திஸ் ஐடியா ஆஃப் லாங்குவேஜ் இஸ். ஸோ I'll just give you one framework and then we'll discuss it. So you please either it's not clear or you want to add some point, feel free to do that. So I'll begin with this very basic definition of it. இதையும் ஆக்சுவலாக we have to translate, find the proper translation. I think Ramanujam has translated semioticனா என்ன சொல்லுவோம் நம்ம தமிழில்? ஓகே, நான் அதை ட்ரை கூட பண்ண மாட்டேன். நீங்கள் சொன்னதுக்கு எல்லாம் கேட்டுக்கலாம் சரியாது. பேசிக்லி பாயிண்டிங் அவுட் தானே அது, சம்திங் அஸ் அ சைன். So there is one definition. What we call language என்னன்னு கேட்டீங்கன்னா, I would say it is a semiotic system. A semiotic systemனா அந்த semioticங்கிறது வந்து and the translation is closer to what the definition of semiosis is. Semiotic is a system of signs. You can call it as a sign system. That is semiotics, the study of sign systems. Some people will call it signs of signs. Sign na Kuri. So that is the idea of Kuriya, right? So why is semiotic? Why is language a semiotic system? The first point is, இது ரொம்ப fascinating question. In the simple question of the definition of sign. Sign ஓட அது definition வந்து இது lot of many of you know structuralism, post structuralism நிறைய படிச்சிருப்பீங்க linguisticsலாம். But you can see this from very early work. One of the great early work from logical traditions, Buddhist, Nyaya, அவங்க logical traditionsல ஒரு idea of sign வரும். Very famous example, Dignagan, ஒரு great Buddhist logician. அவர் வந்து லாஜிக்ங்கிறது வந்து அதுவும் ஒரு டிரான்ஸ்லேஷன். ஸோ ராமானுஜன் பேசும்போது சொல்றாரு, நாங்கள் எல்லா இந்த டெர்மினாலஜிஸ் இன் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஃபிலாசபியில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா, யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட் த வேர்ட்ஸ். ஏன்னா எக்ஸாக்டாக ஒரு வேர்ட்ஸு எக்ஸாக்ட்னு சொல்லணுமா இல்லை என்ன சொல்லணுங்கிற ஒரு பெரிய பாயிண்ட். அவர் வந்து திக்னாகா வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் லாஜிக்னா இன்ஃபரன்ஸ். ஒன்று தெரியாததை வந்து எப்படி தெரிய வைக்கிறது, அதுதான் இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே ஏதோ ஒரு புகை வருதுன்னா அங்கே நெருப்பு இருக்குன்னு சொல்றது வந்து வெறும் புகையை பார்த்துட்டு நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். நெருப்பை பார்க்காம இருக்கிறவங்க கூட ஐ கேன் சே இட் இஸ் தேர் இஸ் சீயிங் ஸ்மோக், ஐ கேன் இன்ஃபர் தட் இஸ் ஃபயர். அதுதான் இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்றோம். இவர் வந்து இந்த சைனை வந்து இன்ஃபரன்ஸா பார்க்கறாரு. That is, sign, our definition is sign is that which stands for something else. This is the foundation of language, and that is why everything we talk about, imagination, feeling, sound, everything is to do with this point, which stands for something else. And in a remarkable thing na, human cognition, at least, நம்ம human systemல, we have produced a system of signs, and each of those signs is referring to something else. That is the fascinating. Apna, what does it mean? A very common example of sign வந்து, for example, the stop sign இருக்கும், board stop இருக்குன்னு வச்சுக்கோங்களே, or red கலரா இருக்கலாம், வெறும் ஸ்டாப்பா இருக்கலாம். That is a sign because it is, நீங்க வெறும் இதை மட்டும் பார்த்துட்டு you are not saying, oh, that is something red is there and illa. It's not a red painting நீங்க பார்க்கறது இல்ல. Red painting அதை பார்த்துட்டு we all stop, because the red stands for the command stop here. Red stands for something. Everything that we do stands for something. சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, சில பேர் பெரிய கார் ஓடினாங்கன்னா தே திங்க் ஹையர் ஸ்டேட்டஸ்னா, பீப்புள் ஹூ see a car, அந்த காரை பார்க்கும்போது they are inferring status. ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது they are inferring status.
So we are always inferring, and this is something really remarkable about human cognition. In other words, for humans, நம்மளுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லை ஒரு பார்க்கறத வந்து டு டேக் இட் ஃபார் வாட் இட் இஸ். எனிதிங் யூ சி we are always asking what is it mean, இல்லையா? Anything that we see, even when we see people, we are asking something. What is it? What are they standing for? So லாஜிக்ங்கிறது வந்து திக்னாகா சொல்லும்போது லாஜிக் இஸ் நத்திங் பட் நோயிங் விச் சைன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட். இந்த புகை பார்க்கும்போது அங்கே நெருப்பு இருக்குங்கிறது கனெக்ஷன் இருக்கு. புகை பார்த்துட்டு அங்கே நாய் 2 இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் இருக்கலாம், அதுவும் இன்ஃபரன்ஸாக இருக்கலாம். லாஜிக்ங்கிறது வந்து எது கரெக்ட் கனெக்ஷன் என்ன இருக்கு அதுதான் அவர் சொல்றாரு. அந்த சைனுங்கிற பாயிண்ட் வாஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அப் டில் ஸ்ட்ரக்சரலிசம், சாசர்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃபெர்டினாண்ட் சாசர். அவர் வந்து அந்த டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை லாட் ஆஃப் இந்தியன் தியரிஸ் ஆஃப் லாங்குவேஜ். அவர் வந்து இந்த ஐடியா ஆஃப் சைன் அண்ட் மீனிங் பற்றி பேசுறாரு. I'll just say very briefly this idea of this question of meaning. So first point enna semiotics is science. All languages are a science system. What does it mean? நீங்க ஒரு வேர்டு இப்போ லாங்குவேஜ்னா என்னன்னு கேட்கும்போதே ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. இஸ் லாங்குவேஜ் a collection of words-ஆ, is it a collection of sentences-ஆ? அதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, the first point of language is a sign. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க எவ்ரி வார்த்தை ஒரு யூஸ் பண்ணும்போது எவ்ரி வேர்ட் இட் இஸ், நான் இப்போ வந்து சேர்ன்னு சொன்னேன்னா யூ ஆர் திங்கிங் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் சேர். ஆப்பிள்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் நாட் ஹியர், யூ ஆர் நாட் ஜஸ்ட் லிஸ்னிங் டு த வேர்ட் ஆப்பிள், யூ ஆர் திங்கிங் ஆஃப் சம்திங். சாரி, நீங்கள் எது சொல்லுங்க. Yeah, correct. So this is actually another very interesting discussion between the Buddhists and others about words. So now, what does a word denote? So the first point was this, that language in the sign, it is always referring to something else. So language is the capacity. So look at this point. Language is the capacity for you to know what you cannot see. That's the fundamental function of language. Let me just clarify. Please stop me now if I'm sounding confused. Clarify பண்ணுங்க. என்ன பாயிண்ட்னா, லாங்குவேஜ் நம்மள்ட்ட இல்லைன்னா you cannot talk about what is not there. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சப்போஸ் நான் சொல்றேன் பெங்களூர்ல இப்படி இருந்தது, பெங்களூர்ல வர மழையா இருந்தது நேத்தின்னு சொன்னா, பெங்களூர் நீங்க பார்க்கல, நானும் பார்க்கல. இந்த வீக் none of us can see Bangalore here. And yesterday மழை எப்படி இருந்ததுன்னு நேத்து என்னாச்சுன்னு we cannot see anyway. But through using this language, I'm bringing a world which you cannot see into you. அதுதான் இமேஜினேஷன் சொல்லுவோம். There's a very good definition of imagination, wonderful philosophical definition. அது ரொம்ப சிம்பிளா என்னன்னா, bringing what is absent, making what is absent present, and making what is present absent. அதுதான் டெஃபினேஷன் ஆஃப் இமேஜினேஷன். எது நம்மளால பார்க்க முடியாததோ அது கண்ணு முன்னாடி வருது. ஸோ ஐ கேன் இமேஜின், சடன் வெளியில வந்து 20 elephants ஆர் வாக்கிங் அரவுண்ட். அது ஒரு இமேஜின் பண்ணி ஒரு கதையாகவும் எழுதலாம். அது வெளியில 20 elephants ஆர் வாக்கிங் அரவுண்ட். தட் இமேஜினேஷன் இஸ் அ கெப்பாசிட்டி. அது ஒன்லி லாங்குவேஜ் இல்லைன்னா உங்களுக்கு எழுத முடியாது அதை. ஸோ இந்த லாங்குவேஜோட வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் அ டெஃபினேஷன் ஆஃப் அ சைன். It is always standing for something else. எங்கேயோ இருக்கிறத வந்து நம்ம முன்னாடி உள்ள பண்றது. ஸோ அப்புறம் எங்க மீனிங் வந்தது? ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அபவுட் லாங்குவேஜ் இஸ், இஃப் இட் இஸ் அ சயின்ஸ் சிஸ்டம், வாட் தென் கான்ஸ்டிடியூட்ஸ் அ லாங்குவேஜ்? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வி ஷுட் பிகின் வித் திஸ். நீங்க எனி லாங்குவேஜ் பாருங்க, தமிழா இருக்கட்டும், மலையாளம், கன்னடா, இங்கிலீஷ், என்ன இருந்தாலும் லாங்குவேஜோட பேசிக் டெஃபினிஷன் இஸ் சவுண்ட், நத்திங் எல்ஸ். எவ்ரி பீஸ் ஆஃப் சவுண்ட் is potentially a language. நீங்க ஆன்னு சொன்னா it's potentially a language. There are languages in which the word can mean something. If we do that, for example, அந்த ஒரு ஃபேமஸ் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ் இருக்குல்ல, அது கிளிக் 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 கிளிக்னு சத்தம் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து பசங்களோட விளையாடும் போது கிளிக் 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 பண்ணுவோம்னு வச்சுக்காங்க. அவங்களுக்கு வந்து when they are talking to each other கிளிக் 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 இதை பண்ணுவாங்க, அந்த சவுண்டு. That is language. Why is it language? So first point என்னன்னா, all language is sound. That is why when people say, Kannada English ரொம்ப different, Tamil English ரொம்ப different, every Tamil word is potentially an English word.
நான் ரொம்ப காமன் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது we used to talk about the word பிஸ்லரி. இப்போ வந்து பிஸ்லரிங்கிறது வந்து பாட்டில் கம்பெனியோட பேர் ஆரம்பிச்சது. ஆனா எல்லாரும் இப்போ அது வாட்டர் பத்தி பிஸ்லரி குடிக்கிறியான்னு கேட்பாங்க. தண்ணி குடிக்கிறியான்னு கேட்க மாட்டாங்க. தண்ணி வேணுமா பிஸ்லரி வேணுமான்னு தான் கேட்பாங்க. இட் இஸ் அண்ட் இஸ் பிஸ்லரி இன் இங்கிலீஷ் வேர்ட் ஆர் தமிழ் வேர்ட் ஆர் கன்னடா வேர்ட்? எந்த லாங்குவேஜ்ல அது வாட் டஸ் பிஸ்லரி பிலாங் டு? ஏன்னா அது we have used it commonly. இப்போ தண்ணிக்கு பதிலாக பிஸ்லரின்னு சொல்றோம் and we understand it. So all words, the only difference is சில லாங்குவேஜ்ல சில சவுண்ட்ஸ் பண்ணுவாங்க which other languages don't make. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மலையாளம் ழா ழா பழம்ங்கிறத வந்து கன்னடாலெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. மெனி லாங்குவேஜஸ்ல ழா சொல்ல முடியாது அவங்களால. தட்ஸ் ஓகே. பட் எனி அதர் வேர்ட், நீங்க எனி தமிழ் வேர்டு எடுத்துக்கோங்க. குறின்னு சொன்னார் அவர் செமி சைனுக்கு. குறி இன் பிரின்சிபிள், குறி ஐ கேன் ரைட் KURI. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து குறின்னு எழுதியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இன் அதர் 50 years there may be people writing it as ordinary questions. Oh, what is this குறி of ஸ்மோக்குன்னு சொல்லலாம், கேட்கலாம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். தெர் இஸ் நத்திங் கன்னடா ஆர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அபவுட் திஸ். Because அதுக்கு தான் I always talk about the commonality of language, not the differences of language. Translationல they have got too obsessed with differences of language. தமிழ்ல சொன்னது வந்து இங்கிலீஷ்ல சொல்லவே முடியாது, அது ஒரு பர்பெச்சுவல் ப்ராப்ளம் இருக்குங்கிறத வந்து the first point we have to recognize. எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு காமனாலிட்டி என்னன்னா சவுண்டு. அந்த சவுண்ட்லேருந்து யூ ப்ரொடியூஸ் சம்திங் எல்ஸ். ஸோ அதில் ஒரு யுனிக்னஸ் இருக்கு. அது என்ன பண்ணுது? சவுண்டை வச்சுட்டு அந்த சவுண்ட்லேருந்து யூ ப்ரொடியூஸ் யூனிட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ த பேசிக் பாயிண்ட் அபவுட் லாங்குவேஜ், இப்போ சவுண்டு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்டை நம்ம கேட்டோம்னா திஸ் இஸ் ரியலி த மிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ். அந்த சவுண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ சவுண்ட். வாட் ஐ மீன் இஸ், இப்போ ஒரு சவுண்ட் கேட்குறீங்க, ஆன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் சம் சவுண்ட் இல்லையா? பட் த வே அவர் ஹியூமன் சிஸ்டம் இஸ் ஸ்ட்ரக்சர்ட், அந்த சவுண்ட் கேட்ட உடனே யூஆர் ஆல்வேஸ் ஆஸ்கிங் வாட் டஸ் தட் சவுண்ட் மீன். திஸ் இஸ் த பசில் அபவுட் லாங்குவேஜ். எனி டைம் யூ ஹியர் எனி திங், our first question, நீங்க வந்து ஆக்சுவலா we don't pay attention to the sound. We are the first time you hear a word, உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தாட் என்ன வரும்னா, வாட் டஸ் இட் மீன்? இட் கேன் பி எனி வேர்ட். இப்போ நான் வந்து குறின்னு அவர் சொன்னார். ஸோ ஐ டிட் நோ குறின்னு வச்சுக்கோங்களேன். ஐம் திங்கிங் குறி வாட் இஸ் குறி? ஐ ஹவ் ஹர்ட் த சவுண்ட். இஃப் ஐ பேட் அட்டென்ஷன் டு வாட் ராமானுஜம் வாஸ் சேயிங், நான் வெறும் சவுண்டை மட்டும் கேட்பேன், குறின்னு. இன்ஃபேக்ட் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் லாங்குவேஜ் பற்றி டீச் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ், லிசன் டு யுவர் லாங்குவேஜ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது ஒரு வெரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே புரியாது, அதை கேளுங்க, கேர்ஃபுல்லா யூ லிசன், தென் யூ வில் சி வாட் லாங்குவேஜஸ். ஏன்னா அங்க ஏதோ சவுண்ட் எல்லாம் வருது, தென் யூ லிசன் டு த சவுண்ட். தமிழ் கூட கேட்கும்போது, பிகாஸ் யூ நோ த லாங்குவேஜ், யூ ஆர் நாட் லிசனிங் டு இட், யூ ஆர் ஒன்லி லிசனிங் டு த வேர்ட்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னே கேட்டுட்டு இருக்கீங்களா? யூ நெவர் லிசன் டு இட். தட் இஸ் வை உங்களுக்கு ஃபுல்லா லாங்குவேஜ் தெரியலன்னு வச்சுக்கோங்க, யூ ஆக்சுவலி அப்ரிஷியேட் அ லாங்குவேஜ் மோர். சில பேர் ரொம்ப மியூசிக்காலிட்டி, எனக்கு நான் தமிழ் ரொம்ப நாள் பெங்களூர்ல இருந்து தமிழ் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, சென்னை திருச்சி எல்லாம் போனா சடனா டிஃப்ரெண்ட் நல்ல டிஃப்ரெண்ட் வேர்ல்டே, அது ஹோல் வேர்ல்டே டிஃப்ரெண்ட், ஒரு மியூசிக்கல் வேர்ல்டு அது. பிகாஸ் யூ ஸ்டார்ட் ஹியரிங் த சவுண்ட்ஸ் ராதர் தென் ஜஸ்ட் த மீனிங். பட் திஸ் இஸ் த பசில் அபவுட் லாங்குவேஜ். எவ்ரி சவுண்ட் கேரிஸ் அ மீனிங் அண்ட் திஸ் இஸ் குவைட் ரிமார்க்கபிள். இப்போ நான் வந்து ஒரு பெயின்ல ஆன்னு கத்தினேன்னா, you are not listening to just what I'm saying, you are thinking சொல்லும்போது ஏதோ பெயின்ல இருக்காருன்னு. So sounds, so the picture is ரொம்ப simple. Every word you use, இப்போ நீங்க வேர்ட் ஒன்று யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், every word when I'm speaking, it is not the word which is coming to you. That is, நான் ஏதோ ஒரு வேர்டு சொல்றேன், குறின்னு சொன்னா நீங்க வந்து வெறும் குறிங்கிற சவுண்ட் கேட்கறது இல்லை. வாட் இஸ் பீங் கம்யூனிகேட்டட், நீங்க வந்து குறின்னு கேட்டுட்டு உங்களுக்கு வந்து வாட் இஸ் பீங் கம்யூனிகேட்டட் இஸ் த மீனிங் ஆஃப் இட். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ், ஆர்டினரி வேர்ட்ஸ் ஆர் லைக் அ பாக்ஸ். கூரியர் மாதிரி, ஒரு கூரியர் இங்கேருந்து அங்கே வருது, நீங்க அந்த பாக்ஸை திறந்தாதான் அது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. வருது வந்து வெறும் பாக்ஸ் தான். வேர்ட்ஸ் ஆர் லைக் எம்டி, ஒரு பாக்ஸ் மாதிரி. வேர்ட் பை இட் செல்ஃப் ஒன்றும்
ஒண்ணுமே இல்ல அதுக்கு. நீங்க எனி வேர்டை விட்டுட்டு நீங்க இன்னொரு யூஸ், நாளைக்கு வந்து லெட் அஸ் சே த கவர்மெண்ட் பேன்ஸ் குறிங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, we will say some other word, you know, குருன்னு சொல்லலாம். நாளையிலேருந்து ஃபார் டுமாரோ அக்கார்டிங் டு கவர்மெண்ட் சைன்னா குரு தான், நாட் குறி. குறிங்கிறது பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன். இட் டசன்ட் மேட்டர் பிகாஸ் போத் குறி அண்ட் குரு ஆர் த பாக்ஸ். They are only moving from one point to another. What they hide inside it is called meaning. Clear, Alia? This is the fundamental. This is the first and the most interesting question about language. So, like philosophy of language, the only thing everybody talks about is meaning. Meaning na enna, meaning na enna. Eppadi in the word kulla or meaning irukum. So, for example, there is one theory. That's a ரொம்ப interesting basic theory, speaker hearer theory. Now, there is a basic idea. Na? So, just pay attention to how we understand language. So, now our word is சொல்றேன், குறின்னு சொல்றேன். So, first of all, நான் குறிங்கிற word வாய்ஸ்லேருந்து I produced it. And it travels. நீங்கள்லாம் குறின்னு உங்க காதுல கேட்குறீங்க. நீங்க அது வெறும் குறின்னு கேட்டுட்டு நீங்க ஓகே குறி நான் சொல்றீங்க. நோ, அந்த குறின்னு கேட்ட உடனே you open the box and ask what does it mean. So அந்த ஸ்பீச், ஒரு சிம்பிள் ஸ்பீச்சோட ப்ராசஸ் என்ன இருக்கு பாருங்க. திஸ் இஸ் ஸ்பீக்கர் ஹியரர் தியரி. என்னன்னா, எனக்கு ஒரு மீனிங் உங்களுக்கு அனுப்பணும். அதுதான் என்னோட, ஐ வாண்ட் டு சென்ட் மை மீனிங் டு யூ. அந்த மீனிங்கை வந்து ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு பாக்ஸ் அனுப்புறேன். நீங்க பாக்ஸை அன்பேக் பண்ணி அந்த மீனிங்கை எடுக்கணும். சிம்பிள் ஆக்ட் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் திஸ் மச் காம்ப்ளிகேட்டட். சிம்பிள் ஆக்ட், எனி வேர்ட். இப்போ பசிக்கிறதுன்னு சொல்றதுன்னா, ஐ ஹாவ் அன் இன்டென்ஷன். பசிக்குதுன்னு. பசிக்குதுங்கிறத வந்து ஒரு பசிக்குதுங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்கா? அதுக்கு ஒரு தமிழ் வேர்ட் இருக்கா பசிக்குதுங்கிறதுக்கு? இல்லையே. இட் இஸ் அ ஃபீலிங். ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரின்னு வச்சுக்கோங்க. அந்த ஹங்கர்ங்கிறத வந்து, அந்த ஃபீலிங்கை வந்து ஐ புட் இட் இன் ஒன் வேர்ட். ஒரு பாக்ஸ்குள்ள ஹங்கர்னு போட்டுட்டு உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அதை கேட்ட உடனே ஓஹோ அவருக்கு பசிக்குது போல இருக்கு. Words are empty. அதான் மெயின் crucial point. Words by themselves, அந்த இது இருக்குல்ல, அது வந்து they are not the meaning. Words always carry me. பாக்ஸ், வீட்டில் உங்க கூரியர் வந்தப்புறம் பாக்ஸை தூக்கி போட்டுடுறோம். பாக்ஸ்குள்ள இருக்கிறத வச்சுக்கிறோம்ல. மீனிங் இஸ் லைக் தட். யூ த்ரோ வேர்ட் கேன் பி டம்ப்ட். குறிய நான் தூக்கி போட்டுடலாம். இஃப் ஐ அண்டர்ஸ்டுட் இட், ஓகே ஐ நோ வாட் இட் மீன்ஸ். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது we tend to think, if you're translating meaning, for example, so a lot of translations about meaning. So the first point we have to recognize is, translate பண்றதுக்கு முன்னாடி you are first a reader. Translator is a reader first. நீங்க முதல்ல படிச்சிட்டு then you are deciding என்ன பண்ணணும்ட்டு. So to understand translation, you have to ask, what does reading actually mean? நீங்க படிக்கும்போது என்ன பண்றீங்க? That's the first question. படிக்கும்போது என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் பார்வை இருக்கு, பார்க்கறோம் என்ன எழுதியிருக்காங்களோ. வி see some ரைட்டிங். அது என்ன ரைட்டிங்னா, லைக் ஐ ஆல்வேஸ் சே, ரைட்டிங்க்கும் இதுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை. ரைட்டிங்கும் டிராயிங்க்கும். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இது நிறைய இந்த ஃபிலாசபி பண்ணும்போது நிறைய எக்ஸாம்பிள் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து ஒரு, எனக்கு மிச்ச டிராயிங்லாம் சரியா வராது. ட்ரீ கொஞ்சம் வரும், கொஞ்சம் இல்லை கேட்லாம் நல்லா பண்ணலாம். ஒரு ட்ரீ இது மாதிரி, இதை பார்த்த உடனே உங்களுக்கு ட்ரீன்னு புரியுது இல்லையா? ஓகே, இது பார்த்த உடனே ட்ரீன்னு தெரியுது. திஸ் இஸ் ஆல்சோ a word, by the way. This is also language. Why? The definition of language is anything which stands for something else. So இங்கிலீஷ்ல வந்து ட்ரீன்னு எழுதுறீங்க, இப்படி எழுதுறேன் இல்லையா? டிரா பண்ணும்போது இப்படி பண்றேன். பட் this is also language. This is also language. The definition of language is, what does something mean? இந்த பிக்சரை பார்த்த உடனே அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஓஹோ, நீங்க ட்ரீ பத்தி சொல்றீங்க, அது புரியுது. இதை படிச்ச உடனே எனக்கு புரியுது, ஓ நீங்க ட்ரீ பத்தி ஏதோ சொல்றீங்கன்னு. So both of them hide meaning within them. Both of them are proper pieces of language. ஆனா இதுல ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு தோணுது. ஏன்னா இது தான் டிராயிங் மாதிரி இருக்குதுங்கிறோம் இல்லையா? Actually, there's no difference in principle. There is a small difference that this looks like what it is pointing to. Here it does not look like what it is pointing to. அவ்வளவுதான். Otherwise, they're both like languages. So
இதே ட்ரீயை வந்து நான் இப்படி கூட எழுதிருக்கலாம். இந்த மாதிரி எழுதினா நீங்க நினைக்கலாம், ஓ இது ஒரு வேர்டுன்னு நினைக்கிறீங்க. பட் சப்போஸ் ஐ ரைட் ட்ரீ லைக் திஸ், TREE, இது நீங்க வேர்டுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஏன்? பழக்கப்படுறது இல்லை. பட் படிக்கும் போது இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. இதை பார்த்த உடனே ஓஹோ ட்ரீன்னு இருக்கலாமே. டஸ் இட் ரிமைண்ட் யூ ஆஃப் சம்திங் எல்ஸ்? மீனிங்னா அவ்வளவுதானே. அதை பார்த்த உடனே அது வேற ஏதோ ஒரு கேன் ஐ கனெக்ட் இட் டு சம்திங் எல்ஸ், இதுக்கு ஒரு மீனிங் இருக்கலாமான்னு. ஸோ இது இந்த மாதிரி எழுதுறதுக்கும் இது மாதிரி எழுதுறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஆல் விஷுவல் விஷுவல் போயம்னு சொல்லலாம். பட் இட் இஸ் விஷுவல் கோடிங், ரைட்? அந்த இதுல இருக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க அன்பேக் பண்ணீங்கன்னா நீங்க பண்ணலாம். இதை நீங்க எப்படி வே ஆஃப் டிஃப்ரெண்ட் எழுதலாம். as you say கன்வென்ஷன்ல இப்படிதான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ். ஸோ ஓகே, பட் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் வேர்ட்ஸ் பிகாஸ் தே ஹாவ் மீனிங் வித் இன் them. அந்த மீனிங் கண்டுபிடிக்கிறது தான் ஆல் ஆஃப் லாங்குவேஜோட ப்ராப்ளமே இருக்கு. பிகாஸ் ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா பாக்ஸ் தான் நம்மள்ட்ட, லாங்குவேஜ் நம்மள்ட்ட இருந்ததுன்னா வாட் யூ ஹேவ் இஸ் அ பாக்ஸ், செட் ஆஃப் எம்டி பாக்ஸஸ். பாக்ஸ்குள்ள இருக்கிறது தான் மீனிங். அது என்ன உள்ள இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளா, அது ரொம்ப சிம்பிள். இதுல என்ன பெரிய காம்ப்ளிகேட்டடா இருக்கு? டிக்ஷனரி ஓபன் பண்ணா உங்களுக்கு தெரியும்னு சொல்லலாம் இல்லையா? பட் லாங்குவேஜ், எஸ்பெஷலி when you're looking at translation, does not work that way. So the first point, அவரும் சொன்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்க? யூனிவர்சல் ஆஃப் இது ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்பிள்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்பிள்ங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. ஸோ திஸ் அ வேர்ட், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. வாட் டஸ் இட் மீன் கேட்டீங்கன்னா, what will we say? What is this? ஓகே, இதை படிக்கிறது எல்லாரும் படிக்க முடியும். ஆப்பிள் ஆச்சு. இட்ஸ் அ வேர்ட், சிம்பிள் வேர்ட். டிரான்ஸ்லேஷனுக்கு முன்னாடியே பாருங்க எவ்வளோ. இதோட ஃபர்ஸ்ட் நீங்க மீனிங்கை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழில் இதை எழுதணும்னா ஆப்பிள், ஓகே ஆப்பிள், அது அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பிளோட மீனிங் பார்க்கலாம். இப்போ ஆப்பிளோட மீனிங்னு கேட்டோம்னா என்ன சொல்வீங்க? இதை பார்த்துட்டு ஓகே ஆப்பிளோட மீனிங்ல இதை பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க. அதை படிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. நீங்க கரெக்டா APPLEன்னு படிப்பீங்க. ELPPAன்னு படிக்கிறது இல்லை. மெனி லாங்குவேஜஸ் பேக்ல படிப்பாங்க, கரெக்ட்? ஹீப்ரூ, உருது, அந்த மாதிரிலாம். ஸோ இதுல வந்து ஆப்பிள்னு ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ரீடிங், அதை வி ஃபாலோ. ஆப்பிள் படிச்சிட்டீங்க. படிச்ச அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? ஆப்பிள்னு ஒண்ணு பழம்னு தோணுதா? இமேஜினேஷன் ஆஃப் ஆப்பிள். ஓகே, ஆல்ரெடி ரெண்டு டிஃப்ரெண்ட். இங்க வந்து பழம்னு தோணுது, இவங்க வந்து இமேஜினேஷன் தோணுது. இமேஜினேஷன் ஆஃப் இல்ல, அதுதானே ப்ராப்ளமே. ஆப்பிள நீங்க பார்த்துட்டு ஆப்பிள் எப்படி இருக்குன்னீங்கன்னா எந்த ஆப்பிள் பத்தி பேசுறீங்க? ஓகே, என்ன ஆப்பிள் பத்தி பேசுறீங்கன்னா என்ன கேட்கறேன்னா, ஓகே பட் ஸோ ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமஸ் பெயிண்டிங் இருக்குல்ல, அந்த மேக்குரெட் பெயிண்டிங். அவர் பேரு ஐ கீப் ஃபர்கெட்டிங் இஸ், அந்த பிரெஞ்சு பெயிண்டர். ஒரு பைப் வரையறாரு, டிரா பண்றாரு. ஓகே, அப்புறம் அது கீழே எழுதுறாரு, திஸ் இஸ் நாட் எ பைப். என்ன அதான் பெயிண்டிங்க. பைப்பை வரைஞ்சிட்டு திஸ் இஸ் நாட் எ பைப் சொல்றது. நீங்க சொல்றதை வச்சு நான் என்ன சொல்லுவேன்னா, ஆப்பிள் வரையறேன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள், திஸ் இஸ் நாட் அ ஆப்பிள், கரெக்டா? ஏன்னா இது வந்து வெறும் டிராயிங் தானே. ஸோ நீங்க ஆப்பிள்ங்கிற நீங்க சொல்லும் போது, அந்த சவுண்ட் பண்ணும்போது, வேர்டு யூஸ் பண்ணும்போது, வாட் டு யூ மீன்? அந்த வேர்டை சொல்றீங்களா இல்ல அந்த ஆப்ஜெக்ட சொல்றீங்களா? ஸோ when you said the imagination, என்ன இமேஜினேஷன் ஆஃப் ஆப்பிள்னு சொன்னீங்கன்னா, ஆப்பிள் இஸ் இமேஜினேஷன் ஆஃப் ஆப்பிள். இங்க ஆப்பிள் வந்து வெறும் வேர்டு. நீங்க என்ன சொல்றீங்க? இமேஜினேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆப்பிள்ங்கிறீங்களா, இமேஜின் ஆஃப் த வேர்ட் ஆப்பிள்ங்கிறீங்களா? ரெண்டும் ஒரே இருக்கலாமா? இருக்குங்கிறீங்களா? ஓகே, வெரி குட். ஒரு ரீடிங் கல்ச்சர் மே ப்ரொடியூஸ் தட், கரெக்ட்? மே நாட் ப்ரொடியூஸ். அது என்ன ப்ரொடியூஸ் பண்றது பார்க்கலாம். ஸோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஸோ ஆக்சுவலா அதை என்ன எழுதணும்னா இது பழம்னு சொல்லலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங். அது பழங்கிறது வந்து இட்ஸ் அ ஃப்ரூட், அது ஒரு தனி கேட்டகரி. ஸோ அப்புறம் நீங்க என்ன கேட்பீங்க? பழம்னா என்ன மீனிங்னு கேட்பீங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க ஆப்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா பழம். நீங்க அப்புறம் பழம்னா எனக்கு பழம் புரியலையே என்ன சொல்லு, அதுக்கு என்ன சொன்னீங்க? என்ன சொல்லுவீங்க நீங்க அதுக்கு? You see, this is the problem of words and meaning. மீனிங் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா
போயிட்டே இருக்கும். அது கான்ஸ்டன்ட் டெஃபர்மெண்ட், போஸ்ட்போன்மெண்ட்னு சொல்லுவாங்க. பட் அந்த இது பண்ணலன்னா இவர் என்ன சொன்னாரு, சரி இந்த மாதிரி கேட்டுட்டே போனா ப்ராப்ளமு. ஸோ பெட்டர் என்ன சொல்லலாம்னா, அதை ஸ்டாப் பண்ணலாம். மீனிங்கை வந்து ஒரு பொருள்ல ஸ்டாப் பண்ணலாம், அதுல பிடிக்கலாங்கிறாரு அவர். அது பெட்டர். ஏன்னா நீங்க மீனிங் இன்னொரு வேர்டுன்னு சொல்லிட்டு போயிருந்தா போயிட்டே இருப்பீங்க. என்ன, ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். ஒரு ஸ்டூடெண்ட் எப்போ சொல்லிட்டு இருப்பேன், எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், பீகார்லேருந்து படிக்க வந்தார். அவங்களாம் ஹிந்தி மீடியம்லேருந்து பெங்களூருக்கு வந்திருந்தாங்க படிக்கிறதுக்கு, இன்ஜினியரிங். சடனாக இங்கிலீஷ் மீடியம். ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கதை புத்தகமாக படிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ சிட்னி ஷெல்டன்லாம் படிச்சுட்டே இருப்பார் அவர், இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் கற்றுக்கணுன்ட்டு. அண்ட் தென் ஒன் டே ஹி டோல்ட் மீ, அவர் எப்போ ஒரு வேர்டு புரியலன்னா ஒரு டிக்ஷனரி பக்கத்துலேயே வச்சிருப்பாராம். டிக்ஷனரி பார்த்துட்டு அந்த வேர்டு புரிஞ்சுட்டு ஹி பில்ட் இஸ் இங்கிலீஷ் தட் வே. ஓகே, குவைட் ரிமார்க்கபிள். அது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னார். இ செட், ஒன்ஸ் ஐ கேம் அக்ராஸ் அ வேர்ட் பிசார். ஓகே, BIZARREன்னு ஒரு வேர்டு பார்த்துருக்காரு, அது புரியல. ஸோ டிக்ஷனரி போய் திறந்து பார்த்தாரு. பிசார்னா ஏதோ எக்ஸாட்டிக்னு ஏதோ டிக்ஷனரியில் ஏதோ போட்டுது, அந்த மாதிரி ஏதோ ஒரு இது எக்ஸாக்ட் வேர்டு நினைவில்லை, எக்ஸாட்டிக்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த டிக்ஷனரி வேர்டை பார்த்துட்டு எக்ஸாட்டிக்கும் புரியல அவருக்கு, பிசார் புரியல, சரி எக்ஸாட்டிக்கை பார்க்கலான்னு போய் இது பார்த்தாருன்னா எக்ஸெம்ப்ளரின்னு போட்டுருந்தாங்களாம். அதை பார்த்தா அதுவும் புரியல அவருக்கு. ஆக்சுவலி he was saying something very important about word. அவரு அந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஆச்சுன்னு சிரிச்சுன்னு சொல்லியிருந்தாரு. எக்ஸாம்பிளரி போட்டாங்களா, அதுவும் என்ன புரியலன்னு பார்த்தானா பிசார்னு போட்டிருந்தது. அது இஸ் a big problem of word. நீங்க மீனிங் தேடின்னு போனீங்கன்னா, ஏவோட மீனிங், ஆப்பிளோட மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா இது சொல்லும், அங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க போவீங்க. அப்புறம் இட் இஸ் a circular thing. அதையே சுத்தி சுத்தி போவோம். மீனிங்ல உள்ளுக்குள்ள மாட்டினீங்கன்னா வெளியே வர முடியாது. It is a circular problem you are caught into. So one way out is meaning. Way out is to say meaning refers to an object. So next time நீங்க மீனிங் பத்தி கேட்டீங்கன்னா, நான் லாங்குவேஜ் பத்தியே பேசுறேன். ஆப்பிள் என்னவா எனக்கு தெரியும், நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆப்பிள்லாம் பழம்னு சொல்ல மாட்டேன், அதை காமிப்பேன் உங்களுக்கு. பெண்ணுன்னா என்ன, பெண்ணுன்னா நான் அதாவது தமிழ்ல பெண்ணு என்ன ஏதோ தமிழ்ல ஏதோ சொல்லுவீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பெண்ணுன்னே கூப்பிடுறேன். பெண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல, பெண் எழுதுறதுக்கு ஏதோ இருக்கு, அது மாதிரி ஏதோ சொல்றது பதிலா அது சொன்னா நீங்க ஒன்னொன்னா கேட்கலாம். எழுதுறதுனா என்ன, அது என்னன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக அது சே, ஓ பெண்ணா, சைலண்டா இதை மட்டும் காமிப்பேன். அதுலயே ப்ராப்ளம். அதான் அவர் சொல்லியிருந்தது, ஈவன் தட் இஸ் அ ப்ராப்ளம் வித் மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆப்பிள்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம், புரியுதுன்னு எல்லாம் சொல்லலாம். we don't know what it refers to. ரெஃபரன்ஸ் தான் மீனிங். இந்த கேஸ்ல நம்ம மீனிங் கேட்கிறோமே, what is the meaning of meaning? Meaning is the reference of the word. எது அதை குறிக்குதோ அதுதான் நாங்க மீனிங்னு சொல்றோம். ஸோ பெண்ணுனா என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, இது இந்த ஆப்ஜெக்ட் குறிக்குது இல்லை, அதுதான் மீனிங்னு சொல்றோம். பட் இந்த குறிக்கிறது காமிக்கிறது வந்து ரொம்ப ப்ராப்ளம். பிகாஸ் இந்த ஆப்பிள காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆப்பிள் வேர்டுனா அந்த ஆப்பிள காமிக்கிறாங்க. பட் வாட் இன் த ஆப்பிள், அது காமிக்கும் போது யூ டோன்ட் நோ வாட் தே ஆர் பாயிண்டிங் டு. என்ன, சப்போஸ் நீங்க ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிள காமிக்கிறேன், ஆப்பிள்லாம் என்ன, ஆப்பிள காமிக்கிறேன். ஸோ நீங்க எல்லாரும் தலையாட்டினீங்கன்னா நீங்க ஒத்தொத்தர் வேற வேற அர்த்தம் வந்துருக்கும். என்னன்னா, சில பேருக்கு அந்த கலரை பார்த்துட்டு ஓ ஆப்பிள், ஓ அப்படின்னா ரெட் கலர் தான் ஆப்பிள் சொல்றாரோ, ஆப்பிள்ங்கிற சவுண்ட் வந்து இதை காமிச்சனா யூ கேன் அசோசியேட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் டு தட் வேர்ட். ஆப்பிள் கேன் மீன் த கலர், ஆப்பிள் கேன் மீன் த ஷேப், ஆப்பிள் கேன் மீன் த டேஸ்ட். நம்ம பேசும்போதே கூட ஆப்பிள் மாதிரி இருந்ததுன்னு சொன்னா, சில பேர் ஆப்பிள் மாதிரி, நான் தமிழ்ல நிறைய கேட்டிருக்கேன், ஆப்பிள் மாதிரி இருக்குன்னு சொன்னா அப்படியே நல்லா ரெட் சீக்ஸ் இருந்து ஆப்பிள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல சில பேர் ஆப்பிள் மாதிரி ஸ்வீட்டா, ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததுன்னா ஆப்பிள் மாதிரின்னு சொல்லலாம் இல்லையா. பட் தெர் இஸ் நோ ஒன் மீனிங். நீங்க ஆப்பிள பார்த்தா கூட தெர் இஸ் நோ ஒன் மீனிங். இட் கேன் மீன் த கலர், இட் கேன் மீன் த ஷேப் எக்ஸ்ட்ரா. அதுதான் அவர் சொன்ன மாதிரி நிறைய பிலாசபர்ஸ் இது ஈஸி வே எஸ்கேப் பண்றது என்னன்னா, ஆப்பிள் வந்து ஆப்பிள்னஸ் குறிக்குது, அதோட குவாலிட்டி, அதோட எசன்ஸ்னுக்கு சாரம், அதோட ஆப்பிள்னஸ்ங்கிறது வந்து ஒரு எசன்ஸ் ஆஃப் ஆப்பிள குறிக்குது. அது தட் இஸ் வாட் ஆல் வேர்ட்ஸ் பாயிண்ட் டுன்னு சொல்லலாம். ஸோ த பேசிக் பாயிண்ட் என்னன்னா, எனி வேர்ட் ஆரம்பிக்கும் போது ஒன் வே டு மேக் மீனிங் என்னங்கிறது காமிக்கிறது. தட் இஸ் வெரி சிம்பிள். But the problem with language is there are many words which you cannot point at all. Apple, chair ஏதோ காமிக்கலாம். Suppose and இருக்குன்னு வச்சுக்கோங்க, and, if, then. என்னோட another very favorite example என்னன்னா, ஒரு simple word which I can guarantee you most people don't know the meaning of. By the way,
ஆப்பிளுக்கு ஏதோ மீனிங் எல்லாம் தெரிஞ்சதுன்னு we can think of. அண்டோட மீனிங் என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. இஃபோட மீனிங் என்ன? அண்ட் மை ஃபேவரட் எக்ஸாம்பிள் நாட். நாட்னு சொன்னா நாட்டோட எல்லாருக்கும் புரியும் யூஸ் பண்றதுக்கு. ஓ திஸ் இஸ் நாட் ஆப்பிள். ஓகே, எல்லாருக்கும் ஈவன் சைல்டு வில் நோ. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் ஆப்பிள், ஐ நோ த மீனிங். நோ, the word by themselves does not have a meaning. அந்த child வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து this is not, இந்த சேரை காமிச்சிட்டு this is not apple னு சொன்னா child say yeah, of course this is not apple, this is a chair, this is not apple னு. அது if I ask that child not னா தெரியுமா மீனிங் னு சொன்னீங்கன்னா it has no I mean even adultsக்கே புரியுது ரொம்ப கஷ்டம். நாட்டோட மீனிங் என்ன? அது ரொம்ப நம்ம ஈஸியா யூஸ் பண்றோம் இல்லையா? அது நாட்டோட மீனிங் வந்து ஆக்சுவலா அது ரொம்ப ஃபேசினேட்டிங் ஸ்டோரி. டெஃபினேஷன் ஆஃப் லாஜிக் என்னன்னா அண்ட் நாட் அண்ட் இஃப் அண்ட் தென்னோட மீனிங் கொடுக்கறது லாஜிக்லேருந்து தான் வருது, வேர்டுலேருந்து வராது. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் நாட் வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டே இல்லை, இட் இஸ் ஆக்சுவலி லாஜிக்கல் வேர்ட். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம அது என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா none of these words have reference. அதுக்கு மீனிங் என்ன நம்ம சொல்ல முடியாம இருந்தா கூட we use it very easily. Even children will use it. They know how to use and if. So this raises a very interesting question. நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்களா? ஏன்னா பாதி மீனிங் வேர்ட்ஸோட மீனிங் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பாருங்களேன், சிம்பிள் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் நாட் எ சேர்னு சொன்னா ஓகே, இதே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் திஸ் இஸ் நாட் அ சேர், நீங்க வந்து சேர் ஓகே ஏதோ தெரிஞ்சிருக்கு ஏதோ சொல்லலாம். திஸ்ஸுக்கு வந்து மீனிங்கே உங்களால எப்படி சொல்லுவீங்க? திஸ் இஸ், திஸ்ஸோட மீனிங் என்ன? இஸ்ங்கிற மீனிங் என்ன உங்களுக்கு? பட் இது ரொம்ப ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. டிரான்ஸ்லேஷன்ல டைரக்டா சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஈஸியர், கரெக்ட்? அண்ட் திஸ் கோஸ் பேக் டு வெரி இம்பார்ட்டன்ட் தியரி ஆஃப் மீனிங் இன் லாங்குவேஜ். அது என்ன பாயிண்ட்னா, உங்களுக்கு மீனிங்ஸ் வேர்ட்லேருந்து வருதா ஆர் டஸ் இட் கம் ஃப்ரம் அ சென்டென்ஸ்? ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிரான்ஸ்லேஷன் மீனிங்கை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்றது நிறைய பேர் பண்றாங்க. தட் இஸ் அ காமன் வியூ ஆஃப் டிரான்ஸ்லேஷன். பட் அது பண்ணும்போது do you first start with meaning of each word and translate? அது பண்ணா you can't do this. Then will you take sentences and translate? Sentences நீங்க பண்ணலாம். That is the point. There is something very important. அது என்ன பாயிண்ட் என்னன்னா, words by themselves are not enough to specify meaning. வெறும் வேர்ட்ஸ் கொடுத்தா இட்ஸ் நாட் எனஃப் டு நோ வாட் த மீனிங் இஸ். இப்போ வெறும் ஆப்பிள்ங்கிற வேர்டு கொடுத்தனா உங்களுக்கு அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. ஸ்வீட்டா இருக்கலாம், ரெட்டா இருக்கலாம், யூனோ நைஸ் கொழுன்னு இருக்கலாம், அந்த மாதிரிலாம் மீனிங் இருக்கும் ஆப்பிள்ங்கிறதுக்கு. பட் வென் ஐ சே ஓ திஸ் ஆப்பிள் ஐ ஹேட் ஃபார் லஞ்ச்னு சொன்னா, ஐ என்ஜாய்ட் த ஆப்பிள் ஃபார் லஞ்ச்னு சொல்லும் போது ஐ நோ த மீனிங் ஆஃப் ஆப்பிள் தேர். இட்ஸ் நாட் த கலர் ரெட் இல்லையா, இட்ஸ் அ டேஸ்ட்னு புரியுது எனக்கு. அப்போ இன் அதர் வேர்ட்ஸ் சென்டென்ஸை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சென்டென்ஸ் அண்ட் வேர்டோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மெனி philosophers keep struggling with this. So the point என்னன்னா, word is not specifies a language. Word is only fit for dictionaries. அது வேற ஒன்றும் யூஸே கிடையாது. அந்த வேர்ட்ஸ் எப்படி கம்பைன் பண்றாங்கல்ல, that specifies the meaning of a word. That's a very important principle. Just to clarify, நான் என்ன சொல்ல வரேன்னா, this I had apple for lunch சொல்றது போது ஆப்பிளுக்கு மெனி மீனிங்ஸ் இருக்கு, கலரு, ஷேப்பு, டேஸ்ட் எல்லாம் இருக்கு. ஐ ஹேட் ஆப்பிள் ஃபார் லஞ்சுங்கும் சொல்லும் போது அந்த சென்டென்ஸ் ஃபிக்ஸஸ் த மீனிங் ஆஃப் த ஆப்பிள். ஸோ ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கும், அதை எப்படி அந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்றனோ அந்த மீனிங் அதை ஃபிக்ஸ் பண்றது. அது கிளியரா இல்லையா? ஓகே, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மீனிங் எங்கேருந்து வருது லாங்குவேஜுக்கு? சென்டென்ஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் மீனிங், நாட் வேர்ட்ஸ். உங்களுக்கு ரியலா மீனிங் என்ன தெரியணும்னா நீங்க சென்டென்ஸ்ல ஆரம்பிக்கணும். பட் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, சென்டென்ஸோட மீனிங் எப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிப்பீங்க? திஸ் இஸ் நாட் அ சேர் ஒரு சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ட்லேருந்து ஆரம்பிச்சா மீனிங் புரியாதுன்னு, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னோம். சென்டென்ஸ் மினிமம் வேணும்னு வெண்டனா சென்டென்ஸ். ஆனா இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னு சொல்றதுக்கு இல்ல, அது என்ன கோரு, அது எங்க இருக்கும்? அந்த இது வாட் நீங்க சப்ஜெக்ட் கோர் சொல்றீங்கல்ல, அவங்க என்ன சொன்னா என்டையர் பேராகிராஃப் வேணுங்கிறாங்க. அது நீங்க சொல்றது ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்கன்னா, முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் என்ன இருக்கோ இதுக்கு அப்புறம் பின்னாடி வர சென்டென்ஸ் என்ன இருக்குங்கிறத சேர்த்துதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் கரெக்டா புரியும். ஏன்னா இந்த சென்டென்ஸ்க்கு நிறைய மீனிங் இருக்கலாம். திஸ் இஸ் நாட் அ சேர்ன்னு சொல்றதுக்கு
என்ன மீனிங் இருக்கலாம்? இது சேர் இல்ல, அது ஒரு டைப் ஆப்வியஸ் இது. ஆர் ஐ கேன் சே ஓ இது வந்து டேபிள், இல்ல இது வந்து ஒரு யானை, இது வந்து ஒரு நாய். எல்லாமே திஸ் இஸ் நாட் அ சேர் தானே, அதோட மீனிங் இருக்குல்ல. இது ஒரு பென்னு, தட் இஸ் நாட் அ சேர் சொல்லலாம் இல்லையா? பட் அதோட கரெக்ட் மீனிங் பிக் அவுட் பண்ணோம்னா what are the previous sentences and what is the previous sentence? For example, I might say I was walking in the forest, I saw 20 elephants. These are not chairs and so on. Or let's say I was walking in the forest, I saw one elephant. This is not a chair and the sentence vandudina. What it means is, okay, elephant பத்தி நான் பேசுறேன், இதோட meaning of it is with reference to the elephant. ஒரு வேர்டுக்கு we don't know what the meaning is. So, but I think சொல்ல வரேன்னா இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன். நீங்க டிரான்ஸ்லேஷன் மீனிங்ல ஒரு மீனிங்ல போறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க வேர்ட்ஸ்ல ஆரம்பிக்க முடியாது. தட் இஸ் அ பாடி. வேர்டு பாடியில வந்து லாங்குவேஜோட பாடி என்ன? வேர்ட்ஸ், வாட் வி ரைட்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் வேர்ட்ஸ். அப்புறம் நீங்க ஆட் பண்ணது சவுண்டு, இன்டான்ஜிபிள், பார்க்கறது வந்து வேர்ட்ஸ் சென்டென்சஸா இருக்கு. வேர்டோட மீனிங்கா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண பாத்தீங்கன்னா முடியாது, பிகாஸ் வேர்ட்ஸோட மீனிங் ஆர் நாட் கிளியர். சென்டென்சஸை நீங்க பார்க்கலாம், பிகாஸ் சென்டென்சஸ் ஹேவ் சம் மீனிங். அது இருந்தா கூட the problem is அந்த சென்டென்ஸோட மீனிங் புரியறதுக்கு I have to know the other sentences, the context in which the sentence comes. அந்த பேராகிராஃப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தோம்னா அதுவும் ப்ராப்ளம். அந்த பேராகிராஃபோட மீனிங் நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பேராகிராஃப், பின்னாடி என்ன பேராகிராஃப், ஸோ அந்த பேஜோட மீனிங் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் என்ன, முன்னாடி கதை என்ன, பின்னாடி கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. So this is what you call as what is called hermeneutic circle. அது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேர்டோட மீனிங் தெரியணும்னா ஒரு சென்டென்ஸ் தெரியணும், சென்டென்ஸ் தெரியணும்னா பேராகிராஃபோட மீனிங் தெரியணும், பேராகிராஃபோட மீனிங் தெரியும்னா அப்படி பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களோட ஹோல் டெக்ஸ்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களால மீனிங் கண்டுபிடிக்க முடியாது. So to understand a word you have to read a sentence, you have to read the text. To understand the text you have to start with the words. That is a paradox, what they call as a circle. நீங்க ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் நீங்க ஒரு புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஆரம்பிக்கிறீங்க என்ன, ஓகே, ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் நாட் அ சேர், திஸ் இஸ் ஓகே, திஸ் இஸ் அன் ஆப்பிள்னு ஆரம்பிக்கிறீங்க, இதான் டிரான்ஸ்லேட் பண்ணுன்ட்டு. பட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் திஸ் சென்டென்ஸ் இன் த டெக்ஸ்ட் நீங்க ஃபுல் டெக்ஸ்ட்டை படிக்கணும். அந்த ஃபுல் டெக்ஸ்ட் புரியறதுக்கு இங்கேருந்து நீங்க திருப்பி ஆரம்பிக்கணும், கேரண்டி கிடையாது. ஆமா, this poem is about correct. what was it? Yeah, correct. Yeah, so one of the ways of translation, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் இன் டிரான்ஸ்லேஷன் சஃபர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, சரி படிக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு, இட் கேன் ஹேவ் மெனி மீனிங்ஸ், அதெல்லாம் நீங்க லெட் அஸ் சே வி ஆல் அக்செப்டட், எல்லாருக்கும் தெரியும் படிக்கும்போது நிறைய மீனிங் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குன்னு. ஸோ ஒன் ரூல் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் சே ஓகே, அவ்வளோ மீனிங் இருக்கலாம், ஆனால் ஆத்தர் என்ன சொல்ல வந்தாருன்னு இருக்கணுமே, ஏதோ ஒரு மீனிங் அவர் மைண்டில் ஏதோ இருந்திருக்கணும்ல எழுதும் போது, அதை தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கு. நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு மேபி த ஆத்தர் டின்ட் இன்டென்ட் தட் இன்டென்ஷன் ஆஃப் த ஆத்தர்னு. ஸோ நீங்கள் டைரக்டாக ஹார்ட் கொஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா ஹார்ட் ஆன்சரே நான் சொல்லுவேன், ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் ஸ்ட்ரகிள் ஃபார் ஆத்தர்ஸ் இன்டென்ஷன். ஆத்தர்ஸ் இன்டென்ஷன் இருக்கலாம், வி டோன்ட் நோ. என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஆத்தர் ஏதோ சொல்லணும்னு விருப்பம் இருந்திருந்ததுன்னா அவர் அதை சொல்லியிருக்கணும். If the author had an intention, then the author should have stated it. But intention we have to discover. அப்படின்னா that is what we call as intention is meaning. இப்போ ஒரு ஆத்தருக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கு, நான் ஏதோ சொல்லணும்னு ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் he is writing something. பட் ஆத்தர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? only the words. ஆத்தர் வந்து இன்டென்ஷன் என்கிட்ட ஒன்றும் தரவே இல்லையே, only the words she is given na, then my job is to interpret those words the way I want to do it. Very point, that's a starting point. டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து ரீடரா இல்லைன்னா நீங்க டிரான்ஸ்லேட்டரே பண்ண முடியாது. அண்ட் ரீடர் பண்ணும்போது ஹவு டு ரீடுங்கிறது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரியணும். ரீடர்னா சும்மா வேர்ட்ஸ் மட்டும் பார்க்கறது இல்லை, யூ ஆர் ரீடிங் சம்திங். அதுதான் நீங்க சொன்னீங்களா உங்களோட சப்ஜெக்ட் கருத்து கொண்டுறோம், அதெல்லாம் ரீடிங்னா என்ன. இப்போ ஆத்தர்ஸ் இன்டென்ஷன் ரொம்ப பயந்துட்டே பார்த்துருந்தோம்னா யூ வில் நெவர் புட் யுவர் செல்ஃப் இன் த டெக்ஸ்ட். அவர் யாரோ சொன்னார், ஏதோ மார்க்ஸ் அப்போ சொன்னாருன்னா அவர் 19th centuryல ஒரு கிவன் கான்டெக்ட் அதை சொல்லியிருக்காரு. வெரி குட், வெரி இம்பார்ட்டன்ட், அதை சொல்லியிருக்காரு. அதை நான் இப்போ படிக்கும்போது
I am reading it now. And the words are same illa, meanings are same illa. Ellam change ஆயிருக்கு. I have to read it from my context, my perspective. So all reading has to be influenced by how I want to read. எனக்கு வந்து ஆக்சுவலா இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். லாட் ஆஃப் ஆத்தர்ஸ் வந்து தே ஃபீல் அப்செட் இஃப் அதர்ஸ் ரீட் தெம் எனிவே. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் வந்து ஏதோ எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு ரீட் மீ எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் இன் நத்திங். பட் ஐ ஆல்சோ அக்செப்ட், நான் வந்து கேர்ஃபுல்லா என்னோட வேர்ட்ஸ் அவங்க அந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்ணக்கூடாதுன்னு இருந்ததுன்னா, தென் ஐ ஷுட் பே அட்டென்ஷன் டு ஹவ் ஐ ரைட். நான் ஏதோ கேஷுவலா எழுதிட்டு அவங்க அந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னு சொல்றது வந்து என்னோட மிஸ்டேக். எவ்ரி டைம் பீப்புள், ஐ ஹேவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், அவர் வந்து லிங்குவிஸ்ட். அவரு எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டிங் த வேர்ல்டு அவர் தான் முதல்ல நிறைய எழுதிலாம் பண்ணார். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அதை படிச்சுட்டு என்னை கூப்பிட்டு he told me, oh, you know, Sundar, you are doing this, you are answering this question மோலாம் சொன்னார் அவரு. எனக்கு I was like really shocked. ஏன்னா அதெல்லாம் என்னோட நான் எழுதும்போது அது தாட்லேயே இல்லை அது. பட் இவர் சொன்னதெல்லாம் ரொம்ப சவுண்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், நல்லா சொன்னார். ஓ, இதெல்லாம் வெரி குட் ஐடியாஸ்லாம் சொல்றீங்கன்னு ஐ செட் யா வெரி குட், நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லல, ஓகே ஐ அக்செப்ட், பட் ஐ டென்ட் இன்டெண்ட் இட். அதே மாதிரி சில பேர் கெட்டவா ஏதோ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா ஐ ஹாவ் டு பி ரெடி ஃபார் இட். ஸோ ஆல் ஐ ஹாவ் இஸ் த டெக்ஸ்ட், வேற ஒன்றும் இல்லை என்கிட்ட. இன்டென்ஷன்ங்கிறது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எ குட் இன்டென்ஷன், எ குட் ஆத்தர் ஹூ வாண்ட்ஸ் டு ஹேவ் தட் இன்டென்ஷன் வில் பி வெரி கேர்ஃபுல் இன் ரைட்டிங். அது எழுத்துலேயே அந்த குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு ஸ்டெப்பா எவ்வளோ முடியுமோ போடுவாங்க அவங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வை டிரான்ஸ்லேஷன் இஸ் ஃப்ரீ இன்டர்பிரிட்டேஷன். டிரான்ஸ்லேஷன் ஹேஸ் டு பிகின் வித் ஃப்ரீ இன்டர்பிரிட்டேஷன் and knowing whom you are writing for. That is the only constraint. ஏன்னா சின்ன பசங்களுக்கு எழுதும் போது you don't want to write ஒரு டைப், அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும்னு தெரிஞ்சதுன்னா, லிட்ரேச்சர் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஆல்வேஸ், நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லைங்க ஆலிஸ் வாக்கர் டிரான்ஸ்லேட், நான் அது இங்கிலீஷ்ல படிக்கிறதே கஷ்டம்னு. அவங்களோட ஃபர்ஸ்ட் புக் அதான் அந்த ஆலிஸ் வாக்கர் டிரான்ஸ்லேட். ஐ வாஸ் குவைட் அமேஸ்ட். அது எப்படிதான் ஐ ஷுட் ரைட் அண்ட் ரீட் இட் இன் தமிழ் டு see. பட் இட் ஹேஸ் டு பி, என்ன சொல்ல வரேன்னா, இட் ஹேஸ் டு பி அ ஃப்ரீ கிரியேஷன் as a translator. And நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ரீடிங், உங்களோட ரீடிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரியணும். ரீட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், மீனிங்கை தேடிட்டு போறேன்னா, இமேஜினேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கேனா, or am I trying to discover the feelings in it, or whatever. What does meaning really do? One of the mistakes we do in translation, and it goes back to the author's intentions சொன்னதுல, many times நம்ம படிக்கும்போது we follow the author very carefully. அது ஆக்சுவலா பாருங்களேன், எவ்வளோ ஹவு மச் ஆஃப் அவர் ரீடிங் ட்ரைனிங் என்ன ஆயிருக்குன்னா, ஐ சி திஸ் இஸ் அ வெரி பேட்ரியார்க்கல் பிக்சர். என்னன்னா, யாரோ அந்த ஆத்தர் வந்து நம்மளை கையை பிடிச்சிண்டு, அவர் தான் பெரிய தகப்பனாரா அப்பா மாதிரி இருந்து இப்படி கையை பிடிச்சின்னு அழிச்சுன்னு போறாரு. இங்க ஃபர்ஸ்ட் நீங்க வா, இதை காமிக்கிறேன், அப்புறம் நான் அதை காமிக்கிறேன், அப்புறம் அங்க காமிக்கிறேன், இங்கே அழிச்சுன்னு போறேன்னு அழிச்சுன்னு போறாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருந்து. லுக் அட் ஹவ் வி ரீட், வி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ட், நெவர் ஃப்ரம் த மிடில். ஒரு சடனா இங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி வந்து முன்னாடி எல்லாம் போறது இல்லை. பிகாஸ் வி ஃபாலோ த ஆத்தர் இஸ் லைக் யூனோ தட் ரியல் பேட்ரியார்க்கல் ஃபிகர் ஹூ இஸ் டெல்லிங் யூ, இப்படிதான் நீ வரணும், இப்படிதான் படிக்கணும், இந்த ரூட்ல வந்தாதான் உனக்கு புரியும். அண்ட் வி ஃபாலோ தட். அவ்வளோ இன்ஹெரண்ட் அசம்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த வேஸ் ஐ ஃபார் எக்ஸாம்பிள் குவிக் அதர் வேஸ் ஆஃப் ரீடிங் ஃபார் டிரான்ஸ்லேஷன் ஹெல்ப் ஆகிறதுக்கு, ஒன் ஆஃப் த வேஸ் ஐ ஆஃபன் டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோன்னா, லுக் அட் ரீடிங் ஆஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், நாட் அஸ் ஃபாலோயிங் தி ஆத்தர். ஆத்தரை விடுங்க, லுக் அட் இட் அஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். எக்ஸ்ப்ளோரேஷன்னா புதுசா எனக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும். நான் எக்ஸாம்பிள் என்ன யூஸ் பண்ணேன்னா, ஒரு புது ஊருக்கு போறீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஊருக்கு போகும்போது நான் சும்மா அப்படியே எய்ம்லெஸ்ஸா நடந்து போவேன். நாட் பிகாஸ் இங்கே தான் போகணும், அதை பார்க்கணும், இந்த சென்ட்ரல் இது போனால் அங்கே எக்மோர் ஸ்டேஷன் போய் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படியே வேகமாக ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது யூ டிஸ்கவர் திங்ஸ். தெரியாத இடத்துல ஒரு சூப்பராக ஒரு ஹோட்டல் இருக்கும், வேற யாரோ அங்கே ஏதோ பாட்டு நடந்துட்டு இருக்கும், சம்திங் லைக் தட். யூ டிஸ்கவர் த சிட்டி இல்லையா. யூ கேன் டிஸ்கவர் எ டெக்ஸ்ட். ஆப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், தட் இஸ் நாட் பை following what you are expected to do, by exploration. அது அப்படி, because exploration என்ன பண்றீங்கன்னா, you are bringing yourself into the text. What the author has not done, you bring into it. அவர் பண்ணாததை நீங்க இது பண்ணுவீங்க.
So there are different kinds of explorations. So another kind of exploration which I find very useful is, especially to understand a text before translating, to ask questions to the text. When you read, it's not just for reading. Oh, அவங்க சொல்லாங்க இது சொல்லாங்க அது சொல்லாங்கன்னு இல்ல. What kind of questions can you ask for the text? வேற மாதிரி வந்ததுன்னா என்ன மாதிரி? இப்போ நான் பண்ணல, but as a translator I should do justice. See, this is my understanding. I haven't translated any book. Yeah. So I should do justice to your work. Okay, fine. Suppose if I subscribe to your viewpoints or bias or whatever, no, the challenge comes only when it's a bias. Okay. If I subscribe to it, இவர் கேட்ட கேள்விக்கு இதா கிட்டத்தட்ட அது கனெக்ட் பண்றேன். Correct. அப்போ நான் என்னோட டிரான்ஸ்லேஷன் ஒரு விதமாகும். Suppose if I am critical of the viewpoint that you have put forward, but still I have taken upon the task of translating your text. ஆமா. அப்போ நான் கிரிட்டிக்கலா இருக்கும்போது நான் வேற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுவேனா? I'm little confused. No, fine. As you said, yeah. Just connecting my question. You said நீங்க ஆத்தரோட இன்டென்ட் பத்தி நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. Correct. அப்படின்னா isn't there a risk in interpretation? Correct. How No. we interpret? Okay, but the first question there I'll ask is, how do you discover what the essence of the text is? How do you discover what the intent of the author is? See, that is also decided by like ஒரு young ageல படிக்கிற ஒரு interpretation. Like if you are a seasoned reader and what you are trained in, your exposure, அதெல்லாமும் பண்ணி இருக்குல்ல. What I'm saying is, intention வந்து different readers can discover different intentions. Suppose serious reader, first time reader, which means intentions is only discovered by the reader, not in the text. இல்லையா? டெக்ஸ்ட்ல வேற இருக்கிறது ஒரு வேர்ட்ஸ் தான். அந்த வேர்ட்ஸ் சென்டென்சஸ் என்ன எழுதிருக்காங்களோ அவ்வளவுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. அதுல இருந்து என்ன எசன்ஸ் நம்ம தேடி போறோம்ல, ஒரு இன்டென்ஷன், தட் கேன் டிபெண்ட் அப்பான் ஈச் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் ரீடிங் இட் இன் பிரின்சிபல். அப்படி இருந்ததுல there is nothing wrong in you. The only thing is, நீங்க ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க கேட்டிருக்கீங்க, because I'll connect it, which I forgot to mention, and I think that is what is so special to translation. It is creation எல்லாம் இருக்கு, but the most important thing about translation, why translator is not just a writer, because translation is an ethical act. There is some moral point about translation. Moral point ரொம்ப கிளியரா இல்ல, அவங்க சொன்னதுதான் நான் சொல்லணும்னு அந்த மாரல் பாயிண்டே இல்ல. மாரல் பாயிண்ட் என்னன்னா, நான் ஒரு எஃபர்ட் பண்ணணும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க சொன்னதை அட்டெம்ப்ட் பண்ணிட்டு நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஏ ரைட்டர், ஐ கேன் ஜஸ்ட் ரைட், எனக்கு ஏதோ தோணுதுன்னு எழுதுவேன். யாரோ ஏதோ ஒரு ஸ்டோரி கேட்டேன், நான் ஒரு கதையா எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் நாட் ஒர்க்கிங் ஃப்ரம் தட் moral பொசிஷன். Translators are different. You are original, you are creative, but there is also a moral position of saying, I have to do justice to that. But the point என்னன்னா, there is no single essence which you can find. அந்த எசன்ஸ் அதுதான் இருக்குன்னு சொல்லவே முடியாது. You can, the author சொல்றது வந்து, even the authors is just one interpretation of the text. நான் எழுதின டெக்ஸ்ட வந்து I can say, this is what I meant. பட் யூ நோ வாட், நீங்க வந்து இந்த எத்திக்கல் பொசிஷனோட படிச்சுட்டு, இல்லையே இது நீங்க சொல்றீங்க ஆனா இது சரியா இல்ல, யூ ஆர் ஆக்சுவலி இந்த மாதிரி சொல்றது வந்து யூ ஆர் ஆக்சுவலி வீக்கனிங் யுவர் ஆர்குமெண்ட். இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள், லாட் ஆஃப் மை ஒர்க் வித் கோபால் குரு இஸ் ஆன் காஸ்ட். ஓகே, ஸோ லாட் ஆஃப் கிரிட்டிசிசம் ஆஃப் வேரியஸ் காஸ்ட் பொசிஷன்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ நாங்க வந்து அந்த மாதிரி எழுதியிருக்கோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். பட் சப்போஸ் யூ ரீட் இன் அவர் ரைட்டிங், you're saying, okay, you are taking all this position against caste atrocities la, ஆனா இந்த argument can lead people to say, oh, maybe we should support caste அப்படின்னு எங்களுக்கு காமிச்சாங்கன்னா, I would say it's valid. We did not do the proper job in writing நான் சொல்லுவேன். என்னோட இது கேள்வி வந்து, ஒரு ரீடரா நான் கிரிட்டிக் பண்ணலாம், ஆமா, ஒரு டிரான்ஸ்லேட்டரா நீங்க என்ன எழுதிருக்கீங்கங்கறத நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேனோ அதே மாதிரி தானே நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். கரெக்ட், ஐ எக்ரி. பட் அதே மாதிரிங்கிறதுல வந்து என்னத்தை பண்ண போறீங்க? சோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்? வேர்ட் ஃபார் வேர்ட் பண்ணலாம். அதே மாதிரினா எக்ஸாக்ட் ஆத்தர்ஸ் ஒர்க் ஷுட் பி டிரான்ஸ்லேட்டட். அந்த இன்டென்ஷன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தான் நான் கேக்குறேன்.
I agree with you. The easiest way is to say அந்த sentences. For example, ஒரு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 5 சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்லயும் கரெக்டா 5 சென்டென்ஸ் பண்ணணுமா? ஜஸ்ட் டு ஷோ ஈக்குவல் சொல்றேன். இல்ல அதுல அவ்வளோ அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதே இவங்க அந்த வேர்ட்ஸ் ஒன்னொன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுமான்னு அந்த இன்டென்ஷன். ஸோ தட் இன்டென்ஷன் இஸ் லிங்குவிஸ்டிக் இன்டென்ஷன். எப்படி எவ்வளோ வேர்ட்ஸ் ஐவ் ரிட்டன். பட் நீங்க கேட்கறது வந்து அந்த இன்டென்ஷன் ஆஃப் த ஹோல் பேராகிராஃப், அந்த மீனிங் ஆஃப் தட் பேராகிராஃப். எதுக்காக அந்த பேராகிராஃப் நான் எழுதினேன், எதுக்காக அந்த ஆர்டர்ல எழுதினேன், அது வந்து the author is not there to tell you that. And author இருந்தா கூட it is irrelevant because you are only translating the text, you are not translating the author. So சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, ரியலி சீரியஸ் இந்த எத்திக்கல் கொஸ்டின்னால ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு முன்னாடி they read all the author's work. மிச்ச ஒர்க் எழுதினதெல்லாம் படிப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டோரியை படிப்பாங்க. அது வந்து அவங்களோட டிசிஷன் தான் அது. தே ஃபீல் ஒரு அதை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு தான் பண்ணணும்ட்டு. பட் பை டெக்ஸ்ட் பை இட் செல்ஃப், வெறும் யாரோ ஒரு புக்கை கொடுத்துட்டு ஒரே ஒரு புக் இருக்கு இவருது நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்க அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டு அண்டர்ஸ்டாண்ட் த டைம் இன் விச் இட் வாஸ் ரிட்டன். ஸோ சில பேர் ரிட்டன் சம்திங், எஸ்பெஷலி லாட் ஆஃப் ஜெண்டர் ஸ்டோரிஸ் எல்லாம் பழைய காலத்தில் ஒரு பர்டிகுலர் ப்ராக்டிஸ் இருந்திருக்கலாம். அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணலாமா, இல்லை ஷுட் வி கிரிட்டிக்கல் ஆஃப் தோஸ் ப்ராக்டிசஸ்? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அபவுட் டிரான்ஸ்லேஷன். நான் என்ன சொல்ல வரேன்னா, we will have to work from a moral position. அது உங்க கிளாரிட்டி இருக்கணும். You set your own moral position. நான் வந்து I'm going to be as faithful not to the words, faithful to the spirit of this person. என்ன எப்படி லிவ் பண்ணார் லைஃபை. இப்போ காந்தியை டிரான்ஸ்லேட் பண்றது is a very good example. You can translate it in a way which is quite abusive of his thing. ஏன்னா அவர் சொல்றதை பத்தி it can be translated, can be interpreted in quite different ways. Or you can read his whole life and his other actions and other stories and say, நான் இப்படி டிரான்ஸ்லேட் பண்றத டிசிஷன் எடுக்கிறேங்கிறது. I would still will not say one is correct, one is wrong. You are still working from, you may be a better translator if you are an ethical translator. அவ்வளவுதான். பட் இன்டென்ஷனை கண்டுபிடிச்சோமா, or is it the task of the translator to discover the intention? It is still comes back to reading. Readingல உங்களுக்கு என்ன புரியுது, எப்படி புரியறதுங்கிறது வந்து we have to train ourselves how to read a text. So this still remains a very deep and troubling question. I don't deny that. So why can't we think of the translator or author's intent on the same way, where we are not chasing after what she has tried to say, but where we are chasing after what she has not said? Okay. And we can okay, this is such a wonderful thing. Thank you for saying this. It's actually a really remarkable point. அது வந்து ஒரே ஒரு one step we'll go back. In a time, Ramanujan, 12:20. Shall I make one last comment? The very important points. நான் அதை வச்சு நான் சொல்றேன். Then we can continue our discussion. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, it goes back to what is called the Buddhist theory of meaning. And the Buddhist theory, thank you for reminding me, because that's a crucial point which I should have when I was talking about meaning. நான் சொன்னேன்ல இப்போ ஆப்பிள்னா என்னன்னு. ஸோ ஆப்பிள்ங்கிற ஒரு வேர்டை வந்து என்னன்னு கேட்டா யூ கேன் சே வேரியஸ் திங்ஸ். ஆப்பிள்லாம் இப்போ ஒரு பழம், ஒரு ஆப்ஜெக்ட்னா, அதெல்லாம் வந்து ஆல் தோஸ் டைப்ஸ், தோஸ் தியரிஸ் ஆஃப் மீனிங் என்ன பண்றதுன்னா, மீனிங்னா என்னன்னு கேட்டா வாட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட், தி எசன்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் மாதிரி, வாட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். The Buddhists give a different theory of meaning, which is called Apoha. Apoha theory of meaning. It comes from the Buddhists, like Dignaga has written extensively about it. Romba important theory of Buddhist meaning. It is a critique of Nyaya, the Brahminical school. Romba important point, which is very much related to the foundations of Buddhist thought. Avanga point என்னன்னா, நீங்க வந்து ஆப்பிள் என்ன மீனிங்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் சே ஏதோ ஒரு ஆப்பிள் நெஸ்ன்னாருல்ல அவர், அது அந்த எக்ஸாம்பிள், அதோட எசன்ஸ் ஆஃப் தி ஆப்பிள் ஏதோ ஒன்று அதுதான் குறிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா. புத்திஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மீனிங் இஸ் நாட் எதை குறிக்கிறதுங்கிறத மீனிங் இல்லை, எதை குறிக்காம இருக்குங்கிறது தான் மீனிங். இன் அதர் வேர்ட்ஸ், ஆப்பிளோட மீனிங் இஸ் நாட் பிகாஸ் ஏதோ ஒரு எசன்ஸ் கால் ஆப்பிள் உள்ளுக்குள்ள இருக்கு ஆப்பிள் நெஸ்ங்கிறது இல்லை. ஆப்பிள் இஸ் தட் which is not a chair, which is not a banana, which is not an whatever, a mic. In other words, meaning is defined by what it is not,
not what it is. ஸோ அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதே மாதிரி நீங்க டெக்ஸ்டோட மீனிங் தேடி பார்த்தீங்கன்னா, நீங்க டெக்ஸ்ட், ஸோ தட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எத்திக்கல் வே ஆஃப் ரீடிங் அ டெக்ஸ்ட். இப்போ கன்ஃபியூஷன் என்னன்னா, டெக்ஸ்டோட மீனிங் என்ன, எசன்ஸ் என்னன்னு கேட்கறது, வி ஆல் பிகம் ட்ரெயின். இந்த எசன்ஸோட சர்ச்சிங்க நம்ம சொசைட்டியோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஆஃப் கண்ட்ரோலிங் ஹியூமன் பீயிங்ஸ். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர்ல நிறைய பேர் அது என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, உமன்னா என்ன, உமன்னா தெர் கேன் பி சோ மெனி குவாலிட்டிஸ், பட் எசன்ஸ் ஆஃப் த உமன் தான் மெயின் பாயிண்ட். உமன்னா கேன் ஆல் டிஃபர் பிகாஸ் ஈச் உமன் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். ஆனா அது all of them share something, an essence called woman, essence called whatever, right? What the Buddhists are challenging is the meaning of a word is not one essence. It is only the fact that it is not what it is not what it is. So our very interesting point, he is saying, don't look, if you are looking at a text and ask what is its meaning, don't look at the meaning as what it is, what is the intention, அதோட எசன்ஸ் என்னன்னு கேட்காதீங்க. அது என்ன இல்லாம இருக்கலாம், வாட் இட் இஸ் நாட்ங்கிற லிஸ்ட் பண்றது கூட இட் இஸ் அ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டெக்ஸ்ட், அண்ட் தட் ஃபாலோஸ் அட் த லார்ஜர் தியரி ஆஃப் மீனிங். ஸோ தெர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மீனிங் இட் செல்ஃப். ஸோ நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, புக்கை நீங்க எப்படி படிப்பீங்க, ஒரு புத்தகத்தை அதோட அது என்ன சொல்றாங்கன்னு சொல்றது ஒரு கஷ்டம். ஏன்னா நான் எதுக்கு திருப்பி இது எதுக்கு இன்டென்ஷன் ப்ராப்ளம் வர சொல்றேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் ரீடிங் டெக்ஸ்ட் அண்ட் வை தே ட்ராப் அவுட் ஆஃப் அவர் ஸ்கூல்ஸ் பிகாஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த டெக்ஸ்ட் இஸ். அவங்க அந்த ஆத்தர் என்ன சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறதுனால தே ஃபைண்ட் கிரேட் ஆங்ஸைட்டி. பட் you'll have to find other ways of reading a text. அதோட மீனிங் என்னன்னு கேட்கும்போது we may ask, சரி இது சொல்லல, இது is definitely, so I may not be able to say what it is, but I can definitely say, okay, this is not a fascist text, this is not a casteist text, இது மாதிரிலாம் பண்றது இல்லை, அது சொல்லலாம். எக்ஸாக்டா என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஐ கேன் டெல் யூ திஸ் மச். அது அப்ரோச்சே உங்களுக்கு புக்கை டிஃப்ரெண்டா படிப்பீங்க. அப்படின்னா உங்க டிரான்ஸ்லேஷனும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். I am talking about reading only because of a translation. நீங்க அதே பேராகிராஃபை டிஃப்ரெண்டா படிச்சீங்கன்னா உங்க டிரான்ஸ்லேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த ஆஃப்டர்நூன் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது we can try this out and see how many types of translations you can actually do, and then see how it, just as a exercise. Okay, so I'll stop here. Because I think Ramanujan will carry on some of the other questions, but along with our discussion, a open discussion, will continue coming back to many of these questions. Thank you.